என் அன்பிற்கு இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் தந்தையின் அன்பு மாறாதது, அது மகிழ்வானது, தன்னலமற்றது, அது பேரன்பு, பெருமைக்குரிய அன்பு என்பதை இன்றைய புனித லூக்காஸ் நற்செய்தி 15வது அதிகாரம் இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32 முடிய. ஊதாரி மைந்தனின் உவமையானது உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்வோரை எச்சரிக்கும் பகுதியாகும். வீடு என்பது தந்தையின் பராமரிப்பையும் தாயின் பாசத்தையும் சகோதர சகோதரிகளின் அரவணைப்பையும் உள்ளடக்கியது. எதையும் விரும்பாத இளைய மகன் அனைத்தையும் திரட்டிக்கொண்டு தொலை நாட்டிற்கு பயணமாகிறான். வர்க்க நினைத்தவன் உலக நாட்டத்தில் அவனை இழந்து விடுகிறான். ஆனால் பெரிய மகனோ உடன் இருக்கிறான், உறவோடு வாழ்வதாக உலகிற்கு காட்டிக்கொள்கிறான். ஆள் மனதில் இருந்ததோ தீ, பொறாமை, அபகரிக்கும் எண்ணம், அவர்களை இழிவாக மதிப்பிடும் தன்மை, பெரியோரை மதிக்காது அவர்களின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியா நிலை. மனம் மாறி திரும்பிய இளைய மகன் மீண்டும் தந்தையால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். இருந்த பெரிய மகனோ தந்தையின் அன்பை இழக்கிறான். இளைய மகனைப் போல் நாம் மனம் மாறி வரும்போது நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். நம் குற்றங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். உரிமை சொத்தில் நமக்கும் பங்கு கொடுக்கிறார். பேரன்பு காட்டுவதில் விருப்பம் கொள்கிறார். இரக்கம் காட்டுகிறார். பாவங்களை கடலில் தூக்கி எறிகிறார். உலகம் தர முடியாத அன்பை ஊதாரி மைந்தனுக்கு கொடுத்தது போல் நமக்கும் தருகிறார். அதனை போல் நாம் எத்தனை தடவை கோபப்பட்டிருக்கிறோம்? மூத்த மகனைப் போல் நாம் எத்தனை தடவை பொறாமைப்பட்டிருக்கிறோம்? மூத்த மகனைப் போல் நாம் எத்தனை தடவை போட்டி போட்டிருக்கின்றோம்? இப்போ இளைய மகனைப் போல் நாம் எப்பொழுது மனமாறி வரப்போகிறோம்? இது என் தந்தையிடம் செல்வேன் என்று தந்தையை நோக்கி சென்றானே, அந்த இளைய மகனைப் போல் நாம் எப்பொழுது மாறுவது? எப்பொழுது இறைவன் மன்னிக்க தயாராக இருக்கிறார்? நாம் எழுந்து அவரிடம் செல்ல தயாரா? நம் மனமாற்றம் இளைய மகனுடைய மனமாற்றமாக இருக்கட்டும். பழையன கழியட்டும், புதியன புலரட்டும். இயேசுவில் நம் உறவு வளரட்டும். அவர் அன்பு நம்மில் பெருகட்டும்.